நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? யார் நீ? You are suffering from anterograde amnesia. Memory stays for only one day. சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? நடிகர் மணிகண்டன் இப்போ என்ன படம் நடிச்சிட்டு இருக்காரு, அவருடைய அடுத்தடுத்த படங்களுடைய இயக்குனர் யாருன்னு நவீன் ராணிப்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. ஊர்வசி முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்த ஜே பேபி அப்படின்ற படத்தை இயக்கிய சுரேஷ் மாரியனுடைய இயக்கத்தில் தான் இப்போ மணிகண்டன் நடித்து கொண்டிருக்கிறார். அடுத்தவர் என்னென்ன படங்கள் எல்லாம் நடிக்க இருக்கார் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்லணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் அது மாதிரி பல படங்களை மணிகண்டன் ஒத்துக்கிட்டு இருந்தால் தானே சொல்ல முடியும். மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் ஒரு படம், அதை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் அப்படின்ற மாதிரி திட்டத்தில் தான் அவர் இருக்கார். இளையராஜாவோட இசையில ஏஆர் ரகுமான் இசையில இளையராஜாவும் ஏன் ஒரு பாட்டு கூட பாடலன்னு சர்வேஷ் வேலூர்லேருந்து கேட்டிருக்காரு. இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் சேர்ந்து ஒரு திரைப்படத்துக்கு இசையமைப்பதற்காக கூட ஒரு முன்னெடுப்பை கமல்ஹாசன் எடுத்தார். கடைசி நேரத்தில் தான் அது கை நழுவி போயிட்டு. அப்படி ஒரு திரைப்படம் மட்டும் உருவாகியிருந்தால் நிச்சயமாக ஏஆர் ரகுமானுடைய இசையில் இளையராஜாவுடைய பாடலையும் இளையராஜாவுடைய இசையில் ஏஆர் ரகுமானுடைய பாடலையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டிஆர் துரைராஜ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, 1947 வெளிவந்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிகாமணி படத்தில் பணியாற்றுறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் 1957 வெளியான சக்கரவர்த்தி திருமகளில் பணியாற்றுறதா சொல்லியிருந்தாரு. இதுக்கு இடைப்பட்ட 10 ஆண்டு காலம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கௌசிக் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய துரைராஜனுடைய மகள் கிட்ட இன்னைக்கு காலையில் கூட நான் பேசினேன். அவர் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறார். இந்த காலத்தில் பாட்டே இல்லாமல் படம் பண்ணுறதுக்கு ஏன் எல்லாரும் தயங்குறாங்க? பாட்டு இல்லாமல் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சில நேரத்தில் பாட்டெல்லாம் புகுத்துறாங்களே, இது என்ன காரணம்னு ஆழ்வார்பேட்டையிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். கடந்த ஒரு சில வருடங்களில் பாட்டுக்கள் மெல்ல மெல்ல திரைப்படங்களே குறைய ஆரம்பித்தன. இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்திலும் அந்த படத்துக்கான இசையமைப்பாளர் இருக்கார். அவர் 2 அல்லது 3 பாடல்களை அந்த படத்துக்காக உருவாக்குகிறார். அது போக பழைய பாடல்கள்லேருந்து ஒரு 7-8 பாடல்களை திரைப்படங்களிலே பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். இப்போ பழைய காலம் மாதிரி ஒரு படத்துக்கு 12 பாடல்கள் 13 பாடல்கள் எல்லாம் இடம்பெற தொடங்கிவிட்டன. டெஸ்லா படத்தை இயக்குனர் பாலா தான் தயாரிக்கிறதா இருந்துச்சு. இதில் எப்படி கண்ணன் ரவி வந்தார், இயக்குனர் பாலாவுக்கும் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் எதுவும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சான்னு அது என் கொழும்புலேருந்து கேட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற டெஸ்லா படத்தினுடைய தொடக்க விழா இன்று காலையில் லீலா பேலஸ் ஹோட்டல் நடைபெற்றது. அந்த தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை இயக்கப் போகின்ற ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் பாராட்டி பல நிமிடங்கள் பேசினார் இயக்குனர் பாலா. அதனால் அவங்களுக்குள்ள கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணன் ரவி தயாரிப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பாலா முடிவெடுத்ததன் காரணமாக தான் அந்த திரைப்படம் கண்ணன் ரவி கைக்கு இப்போது போயிருக்கிறது. தினத்தந்தியில் சினிமா கேள்விகளுக்கு குருவியார் பதில் சொல்லுவார். அந்த குருவியார் யாருன்னு ஜெரினா ஷேக் ஊரை பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தினத்தந்தி பத்திரிகையில் குருவியார் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் அந்த குருவியார் அப்படின்றதுக்கு அது ஒரு குறியீடு தான். அந்த குருவியார் இருக்காங்களே அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் குருவியார் பதில்கள் அப்படின்ற பேரில் ஒருத்தர் எழுதினார்னா அடுத்த வருஷம் அதே குருவியார் பதில்கள் பேரில் வேற ஒருத்தர் எழுதிட்டு இருப்பார். இதுதான் பத்திரிகையில் எப்போதும் நடக்கின்ற விஷயம். நாடகம், திரைப்படம் இந்த 2ல் எதில் நடிக்கிறது சவாலானது, இந்த 2க்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு ஜெரினா ஷேக் ஊரை பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. நாடகத்தில் நடிப்பது, திரைப்படங்கள் நடிப்பது 2மே சவாலானது தான். அப்படின்னாலும் நாடகங்கள் நடிக்கிறது இருக்க அது கொஞ்சம் கூடுதலாக சவாலான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாடகத்தில் ஒரு காட்சியை நீங்கள் சரியாக நடிக்கலைன்னா திரும்ப நடிக்க முடியாது. நடித்தா நடித்தது தான். ஆனால் திரைப்படத்தில் அப்படி இல்லை, கொஞ்சம் தவறாக நடிச்சிங்கன்னா அதை மாற்றி நீங்கள் நடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வசனங்களை நீங்கள் மெல்ல நிதானமாக அழகாக பேசலாம். ஆனால் நாடகத்தில் அப்படி கிடையாது. கொஞ்சம் கத்தி பேசணும், கடைசி வரிசையில் இருக்கவங்களுக்கும் கேட்கணும். அதே மாதிரி உணர்ச்சி பொங்க பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் டப்பிங்கில் கூட அந்த உணர்ச்சிகள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த வசதி எல்லாம் நாடகத்தில் கிடையாது. சூப்பர் ஸ்டார் நடித்த பிளட் ஸ்டோன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சா, அது வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு அண்ணனூர்லேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பிளட் ஸ்டோன் திரைப்படம் ஹாலிவுட்டில் வெளியாச்சு. ஆனால் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. லெனின் பாண்டியன் படத்தோடைய அப்டேட் கிடைக்குமான்னு பெங்களூர்லேருந்து முரளி கேட்டிருக்காரு. லெனின் பாண்டியன் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக வெளிவந்துவிடும். மோகன்லால், மம்முட்டி, ரஜினி, கமல் இந்த 2 ஜோடிகளுமே சினிமாவில் நல்ல நண்பர்கள் தான். ஆனால் வந்த கொஞ்ச காலத்திலே அவங்களுக்குள்ள போட்டி உருவாயிடுச்சு. அப்படி இருந்துமே இத்தனை ஆண்டுகள் கழிச்சுமே அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எப்படி தொடருதுன்னு மகிஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காரு.
தொழிலில் போட்டி என்பது வேறு, நட்பு என்பது வேறு அப்படின்றத மோகன்லால், மம்முட்டி, ரஜினி, கமல் ஆகிய 4 மிக தெளிவாக உணர்ந்திருப்பது தான் அதுக்கு முக்கியமான காரணம். நடிகை ஜோதிகா இப்பெல்லாம் தமிழ் படங்களில் நடிக்கிறதுக்கு தவிர்க்கிறாரான்னு பெங்களூர்ல இருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. ஜோதிகா திரைப்படங்களில் நடிக்க மறுப்பதாக சொல்ல முடியாது. நல்ல பட வாய்ப்பு இருந்தால் ஏற்றுக்கொண்டு நடிக்க அவர் தயாராக தான் இருக்கார். சமீப காலமாக எந்த திரைப்படங்களும் அவர் நடிப்பதாக அறிவிப்பு வராததை பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்கின்ற மாதிரி பாத்திரங்கள் அவருக்கு அமையலையோ அப்படின்னு தான் தோணுது. கமலஹாசன் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு படத்தை தயாரிக்கவோ இயக்கவோ வாய்ப்பு இருக்கான்னு சரஸ்வதி பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்தாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார். அப்படிப்பட்டவர் தான் கமல்ஹாசன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி படிப்பதற்காகவே அமெரிக்கா சென்றிருந்தவர் தான் அவர். அதனால் நிச்சயமாக அவருடைய திரைப்படங்களில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவார் அப்படின்றதை தாண்டி ஏஐ தொழில்நுட்பத்தை முழுக்க பயன்படுத்தி ஒரு படத்தை அவர் இயக்கவோ தயாரிக்கவோ கூட வாய்ப்பு இருக்குது. தேவர் மகன் எப்போ ரீரிலீஸ் ஆகும்னு ராஜரத்னம் மரமல நகரிலிருந்து கேட்டிருக்காரு. இப்போ பல பழைய படங்கள் மறுவெளியீடு தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக விரைவிலே அதை பற்றி அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது. பாக்யராஜ் தனக்கு துரோகம் பண்ணிட்டதா ஆர் சுந்தரராஜன் சொல்லியிருக்கிறாரு, அது உண்மையான பாலா மன்னார்குடியிலேருந்து கேட்டிருக்காரு. அரசியல்வாதி மாதிரி நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த பேட்டியை நான் இது வரைக்கும் பார்க்கல. பாக்யராஜும் சுந்தரராஜனும் எந்த அளவு நெருக்கமாக நட்பர்களாக இருந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும். சமீபத்தில் பாக்யராஜ் எழுத்தாளர் சங்கத்திலே தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது கூட அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் ஆர் சுந்தரராஜன். அவருக்கு பாக்யராஜ் அப்படி ஒரு துரோகத்தை எடுத்திருந்தால் தன்னுடைய நண்பன் அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு அவ்வளோ போராடி இருப்பாரா சுந்தரராஜன்? ஏதாவது ஹீரோயினுக்கு ஜானகி பின்னணி குரல் கொடுத்துருக்காங்களான்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காரு. ஜானகி எந்த ஒரு திரைப்படத்திலும் டப்பிங் கலைஞராக பணியாற்றியதாக தெரியல. இயக்குனர் கார்த்திக் நரேன் இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் இயக்குனர் நரகாசுரன் இப்போ வெளிவர வாய்ப்பு இருக்கான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காரு. கார்த்திக் நரேன் இப்போ அடுத்து ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கார். அவர் இயக்கத்தில் உருவான நரகாசுரன் திரைப்படம் இப்போதைக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ரஜினி, கமல் கூடலாம் SSR ஏன் நடிக்கலன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. SS ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களில் அவர் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஆனால் குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு அவர் மாறியதுக்கு பின்னால் பல திரைப்படங்களில் அவர் நடித்ததாக தெரியல. அதன் காரணமாக தான் ரஜினி, கமல் ஆகியோருடன் நடிக்கின்ற வாய்ப்பு கூட அவருக்கு வராமல் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களில் வந்த பெஸ்ட் பேய் படம்னா எதை சொல்வீங்கன்னு மிதுனா ஜீவா தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான பேய்ப்படங்களில் நான் மிகவும் ரசித்த பேய்ப்படம்னா அது காஞ்சனா 1 தான். எம்ஜிஆர் அம்மா மகன் பாச திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா படங்களையும் அம்மா மகன் பாசம் இருக்கும். அப்படி இருக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு படம் எம்ஜிஆர் எடுக்க வேண்டுமா என்ன? தமன்னாவும் சாய்பிள்ளையும் ஒரு பாட்டுக்கு சேர்ந்து ஆடுனா எப்படி இருக்குன்னு திருவாரூர்ல இருந்து கார்த்திக் கண்ணையன் கேட்டிருக்காரு. சாய்பல்லையும் தமன்னாவும் சேர்ந்து ஒரு பாடலுக்கு நடனமாடினார்கள் என்றால் நம்மை போன்ற ரசிகருடைய கண்ணுக்கு நிச்சயமாக அது விருந்தாகத்தான் இருக்கும். அதில் என்ன சந்தேகம்? திருநீலகண்டர் திரைப்படம் சிதம்பரத்தில் தான் படமாக்கப்பட்டதான்னு வெங்கடேசன் சிதம்பரத்திலிருந்து கேட்டிருக்காரு. திருநீலகண்டர் திரைப்படம் உருவான காலகட்டத்தில் வெளிப்புற படப்பிடிப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. திருநீலகண்டர் படத்துடைய படக்காட்சியில் எதுவும் சிதம்பரத்தில் படமாக்கப்பட்டதாக தெரியல. தன் படங்களில் வர்ற பாடல்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி சிவாஜியே முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை விட மிக அதிகமான திரைப்படங்களை நடித்து கொண்டிருந்தவர் சிவாஜி. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்டெல்லாம் பணியாற்றி இருக்கிறார். அதனால் நடிப்பு தவிர வேறு எதுலேயும் கவனம் செலுத்த அவருக்கு கவனமே இல்லை அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி அதிலெல்லாம் சிவாஜிக்கு விருப்பமும் இல்லாமல் இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் நடிப்பு தான். மற்றையெல்லாம் இயக்குனர் பார்த்துக்கொள்வார் என்ற எண்ணத்தில் இருந்தவர் தான் அவர். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. திரைப்படம் சம்பந்தப்பட்ட எல்லா பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர், அப்படி ஈடுபடுத்தி கொண்டவர் எம்ஜிஆர். கதை, திரைக்கதை, வசனம் இந்த 3யுமே எழுதுகிற ஒருத்தரால் படத்தை இயக்க முடியாதா? எழுதுகிறவங்களுக்கு தானே அந்த கதாபாத்திரத்தோடைய தன்மை, அதோடைய உணர்ச்சிகள்லாம் நல்லாவே தெரியும். இது எதுவுமே செய்யாத ஒருத்தரால் எப்படி இயக்க முடியும்னு செந்தில்குமார் திருச்செங்கோடுலேருந்து கேட்டிருக்காரு. கதை வசனம் எழுதிய ஒருத்தருக்கு தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை புரியும். அவர் தான் அந்த படத்தை இயக்குவதற்கு சரியான ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் மரியாதை, கிழக்கு சீமையில போன்ற பாரதிராஜனுடைய பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் மரியாதை படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் ஆர் செல்வராஜ். அதே மாதிரி கிழக்கு சீமையில படத்துக்கு கதை வசனம் எழுதியவர்னு பார்த்தீங்கன்னா அது எம் ரத்னகுமார். இவங்க எழுதிய கதையை மிக அழகாக திரையிலே பாரதி ராஜா வடிக்கலையா? பல வருடங்களுக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா பீம்சிங்குடைய பல வெற்றி படங்களுக்கு பின்னால் இருந்தது கதாசிரியர் சோலமலை.
பாசமலர் அப்படின்னு பீம்சிங்குடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைந்தது, அந்த படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தை எவ்வளவு அழகாக பீம்சிங் திரையிலே வடித்திருந்தார் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு கதை பீம்சிங் எழுதினார், அந்த படத்துக்கு கதை கேபி கொட்டாரக்கார எழுதியது. அதனால் கதாபாத்திரங்களை உருவாக்குவர்களால் தான் திரையிலே அந்த கதாபாத்திரங்களை மிகச்சரியாக காட்ட முடியும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கதை வசனம் எழுதுகின்ற எல்லாராலையும் திரைக்கு அதை கடத்தி விட முடியாது அப்படின்றதும் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். முதல் பெண் முதல்வரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியுமான வி.என். ஜானகி நடித்த முதல் திரைப்படத்தை பற்றிய ஒரு தகவலைத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ராஜமாணிக்கம் பிள்ளை நடத்தி கொண்டிருந்த ஒரு நாடகம்தான் இன்ப சாகரன். அந்த நாடகத்தை கே. சுப்பிரமணியம் அவருடைய இயக்கத்தில் மகாலட்சுமி ஸ்டூடியோ என்ற பட நிறுவனத்தினர் திரைப்படமாக தயாரித்தார். அம்பிகாபதி படத்தின் மூலம் மிகப்பெரிய புகழை பெற்றிருந்த எம்.ஆர். சந்தானலட்சுமி தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. அந்த படத்தில் தான் வி.என். ஜானகி முதலாக திரைப்பட உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் கே. சுப்பிரமணியம். அந்த படத்தில் நடித்த போது வி.என். ஜானகியுடைய வயது 13. அந்த படம் உருவானது கே. சுப்பிரமணியத்தினுடைய மோஷன் பிக்சர் ஸ்டூடியோவில் தான். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்து அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கான தேதியெல்லாம் குறித்ததற்கு பின்னாலே ஒரு நாள் அந்த மோஷன் பிக்சர் ஸ்டூடியோவில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீ விபத்தில் இன்பசாகரன் படத்துடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே எரிந்து போயின. அந்த படம் வெளியானால் தனக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. அப்படி அவர் மிகவும் எதிர்பார்த்த அந்த திரைப்படம் தீக்கிரையானதுனால அவர் அடைந்த வருத்தத்திற்கு எல்லையே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தான் மோஷன் பிக்சர் ஸ்டூடியோவையே விலைக்கு விற்றுவிடுது அப்படின்ற முடிவுக்கு வந்தார். அந்த மோஷன் பிக்சர் ஸ்டூடியோவை தான் விலைக்கு வாங்கி ஜெமினி ஸ்டூடியோ என்று பெயரிட்டு பல அற்புதமான திரைக்காவியங்களை அங்கே உருவாக்கினார் எஸ்.எஸ். வாசன். இத்துடன் எந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.